வணக்கம். மீண்டும் முத்தியாலப்பன் ஜோபார்லேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி இந்த தலைப்பு கோயில் நிலம் பிரச்சனையை பற்றி பேசுகிறதுக்கு இந்த காணொலி போட்ட காரணங்க. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இதுக்கு பின்னால் என்ன தான் அந்த மர்மம் அந்த கதை இருக்குது அப்படின்ட்டு. அதாவது நம்மளோட இந்த சின்ன ஜனத்தொகை, அதாவது 2 மில்லியன் கூட குறைவ 6.6% சொல்கிறோம் பாப்புலேஷன். இந்த சின்ன கம்யூனிட்டிக்கு வந்து இவ்வளோ கோயில் தேவையா? அதாவது நான் குறிப்பாக எந்த கோயில் கேட்டகரி சொல்கிறேன்னா, இந்த 4ஆக பிரிச்சிருக்காங்க. க்ரீன், yellow, orange, ரேட். அப்போ இந்த ரேட் சோப்பு கேட்டகரியில் உள்ளது. அதாவது ஒரு இன்னொருத்தவங்களோட நிலத்தில் கட்டின கோயில், அதாவது ஒரு அல்லூர் ஓரத்தில் ஒரு மரத்தில் போய் துணி கட்டி வைக்கிறது, இந்த மாதிரி. அப்புறம் இப்போ பின்காலத்தில் அது சர்ச்சைக்கா இப்போ எப்படி நடந்துக்கிட்டு இருக்கோ இந்த கோயிலை பற்றி. ஸோ இதுக்கு பின்னால் என்ன தான் அந்த குரோனாலஜி, என்ன தான் இவங்களை வந்து அந்த மாதிரி போய் கட்டுறதுக்கு அந்த தூண்டுகோலாக இருக்குது. ஸோ இதுதான் நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம், ஏன்னா இது ஒரு கடந்த ஒரு வாரம் 10 நாளாக நான் அதை ரொம்ப யோசித்து என்னவா தான் இருக்கும் அந்த காரணம், எதனால நம்ம வந்து இவ்வளோ பிரச்சனைக்கு ஆளாகிறோம் அப்படின்னு யோசித்து பார்த்ததில் சில விஷயங்கள் தெரிய வந்தது. ஓகே, அதை இன்னும் விளவரியாக சொல்கிறதுக்கு அதுக்கு முன்னே இந்த காணொலி கொஞ்சம் நேரம் பார்த்துருங்க. Dan perkara ini sebenarnya telah pun berlaku kepada saya, Syaril. Saya dulu pemilik kepada sebidang tanah di Kuala Lumpur ini, di mana dah lama saya biar tanah tersebut. Saya pergi ke tanah saya, sekali tu saya tengok ada kuil. Dia mula kecil, di keliling satu pokok, lepas tu dibina, lepas tu struktur itu semakin besar. Saya tak bangunkan tanah itu lama. Saya tinggalkan tanah itu beberapa tahun. Dan dalam beberapa tahun itu saya melihat bangunan itu dia mula daripada bangunan yang kecil kepada satu bangunan yang lebih besar, dan kepada satu ketika di mana ada orang yang ada dalam kuil itu, yang menjaga kuil itu. Dan saya terpaksa minta kerjasama daripada DBKL untuk memastikan bahawa kuil itu dipindahkan, sebab itu memang tanah saya, hak milik saya. ஓகே, இந்த காணொலியில் பேசுகிறவர் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப பரிச்சயமான ஒரு ப்ரொமினன்ட் ஃபிகர், கைரி ஜமாலுddin, முன்னா உள்ள ஒரு எம்பி. அப்புறம் அவர் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சவர், ஒரு முன்னாள் பிரதமர், பல்லாவோட மருமகன். ஓகே, அப்புறம் 3 மினிஸ்டராக இருந்திருக்காரு. ஓகே, இந்த இடைவெளி காலத்தில் அவங்க அப்பா வந்து ஒரு சீனியர் டிப்ளமேட்டிக் ஆஃபீஸர். ஓகே, அப்போது இன்னொரு வகையில் சொல்லணும்னா ஒரு வசதியான குடும்பம். ஓகே, இப்போது இவர் லெவலுக்கே இது நடந்திருக்கு. இப்போ அவர் அந்த கதையிலே சொல்லியிருக்காரு பாருங்கள், அவரோட நிலத்தில் வந்து, அதுவும் அந்த நிலம் வந்து பஹாங்லேயோ ஸ்ராவாலேயோ இல்லை ஆளுங்க போக்குவரத்து இல்லாத இடத்துலையோ இல்லை, கேரளில் இதே கதை நடந்திருக்கு. அவர் நிலத்துலேயும் ஒருத்தவங்க போய் இந்த மாதிரி துணியை கட்டி வச்சு அப்புறம் சின்ன பொண்டோ மாதிரி கட்டிட்டு இப்போ அது கோயிலாகிட்டு அது பிரச்சனை ஆயிருக்குன்ட்டு அவரே சொல்கிறார். நான் நம்புகிறேன் அவர் சொல்கிறதுல உண்மை இருக்குன்ட்டு. ஓகே, இப்போ நினச்சி பாருங்கள், இந்த கோயில் கட்டினவர் அது யார் நம்மளுக்கு தெரியல. அந்த அவர் நிலத்தில் கேஜியோட நிலத்தில் போய் கட்டினவருக்கு, அதாவது அந்த நிலம் வந்து யார் நிலம் எவர் நிலம்னு இவருக்கு தெரியாது, உண்மை தானே? ஆனால் இவருக்கு நிச்சயம் தெரியும் அது இவரோட நிலம் இல்லை. யாரே கோயில் கட்டினாரு அவரோட நிலம் இல்லைன்னு அவருக்கு நிச்சயமாக தெரியும். அப்படி இருக்கக்குள்ள எந்த தைரியத்தில் அந்த முடிவு எடுத்து போய் அந்த ஒரு மரத்தில் துணியை கட்டுறது, அப்புறம் கொட்டாய் மாதிரி கட்டுறது, அப்புறம் ஒரு கோயிலாக, எந்த துணிச்சல், எந்த தைரியத்தில் அந்த மாதிரி கட்டுறாங்க? ஏன்னா இது பின்னால் பிரச்சனை ஆகும்னு எல்லாருக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும். அப்போ அப்படி இருந்து ஏன் போய் அதை பண்ணியிருக்காரு? இதுதான் இந்த பெரிய கேள்விக்குறீங்க. எதனால அது பண்ணாங்க? அப்போ ஏதோ ஒன்று அவங்களுக்கு தூண்டுகோலாக இருக்குது, போய் செய்யணும், பரவாயில்ல அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஓகே, இந்த பிரச்சனை வந்துங்க நம்ம வந்து ஒரு தரப்பாக பார்க்கறதுனால நம்ம வந்து நினைக்கிறோம் நம்ம வந்து விக்டம், பாதிக்கப்பட்டவங்க, அதனால் இது சரியில்லைன்னு. ஓகே, நான் ஒரு இந்த சுச்சுவேஷனை கொஞ்சம் வேறு எங்கள்லேருந்து யோசிக்கிறதுக்கு நான் இன்னொரு மாதிரி சொல்கிறேங்க. இப்போது இப்போ அந்த தரப்பில் நாயக்காரவங்க தரப்பில் வந்து அவங்களோட வழக்கறிஞர்கள்லாம் ஒரு விஷயம் எடுத்து கேள்வியாக வைக்கிறாங்க. இது ரொம்ப நியாயமான கேள்வி கூட. இப்போது அந்த நிலம் வந்து கிராண்டில் அவங்க பேர் இருக்குது, யார்? அந்த ஓனரோட பேர். இப்போ இந்த கேஜே கதையில் வந்து அவர் வசதியானவர் விட்டுருவோம், ஒரு பக்கெட் விட்டுருவோம், இருக்கட்டும். இந்த சாதாரண மலாய்க்காரவங்க இருக்காங்களோ, நம்ம ஒரு விவசாயியோ இல்லை ஒரு மீனவர்களோ இல்லை ஒரு வண்டி ஓட்டுறவங்களோ, இந்த மாதிரி உள்ளவங்க ஒரு சாதாரண, அவங்களுக்கு வந்து இந்த நிலமை வந்தோடனே அவங்க அந்த கிராண்டில் அவங்க பேர், இது கிரந்தி, அவங்களோட நிலம், அவங்க முன்னோர்கள் கொடுத்த நிலம். இப்போது இன்னொருத்தவங்க அங்கே வந்து ஒரு கோயிலை கட்டிட்டு இப்போது இந்த இழுபறி நடக்குது. இப்போது இவங்க இந்த விஷயத்தை வந்து கோர்ட்டுக்கு கொண்டு போனோன்னா செலவு, இந்த காஸ்ட்டை யார் அப்சார்ப் பண்ணுறது? இது எதுக்கு? அவங்க இடத்துல யோசிங்க. அவங்க நினைக்கிறாங்க இது ஏன் நிலம், எங்கள் அப்பா கொடுத்த நிலம், இந்த நிலத்துக்கு நான் போய் இப்போது லாயரை பார்த்து, ஏன்னா லாயர் ஃபீஸ் வந்து 100, 200, 500 அப்படி இல்லைங்க, பல ஆயிரம். அப்போது அவங்களுக்கு ஒரு சுமை அது. அப்போ இந்த கேள்வி நியாயமான கேள்வி தானே. ஏன் அதை சொல்கிறேன்னா, இப்போ நம்ம அவங்க இடத்துல இருந்து இப்போ யோசிச்சு பார்ப்போம்.
இப்போது நம்ம உதாரணத்துக்கு நம்மலாம் வந்து கேஎல், ஜோஹோ, பினாங்கில் செட்டில் ஆகிருப்போம். கல்யாணம் ஆயிடுச்சு, பிள்ளைங்க வந்துச்சு, பிள்ளைங்க படிக்கிறாங்க, இங்கே இருக்கும். உதாரணத்துக்கு நம்மளோட ஹோம் டவுன் வச்சுக்கோங்க, கிட்டாலையோ பஹாங்லையோ பேராக்லையோ வந்து நம்மளோட நம்ம அப்பா கொடுத்த ஒரு பழைய வீடோ, அது கொஞ்சம் ஒரு 6 ஏக்கர் காயக்கர் நிலத்தோடு இருக்குது. நம்ம வந்து ரொம்ப நாளாச்சு போகலாங்க. ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்கு நம்ம போகிறோம். அங்கே போகும்போது பார்த்தா அந்த நிலத்துல வந்து ஏதோ யாரோ தங்கியிருக்க மாதிரி இருக்குது. அந்த வீட்டில் கிட்ட போய் பார்த்தா ஒரு பங்களாதேஷ்காரன் தங்கியிருக்கான். அவங்க கூட அவன் மனைவி பிள்ளைங்கன்னு தங்கியிருக்காங்க. அப்போ விசாரித்து பார்த்தா அவர் எப்போ போட்டில் இருந்து இறங்கினாரோ அன்னையிலேருந்து அங்கே வந்து உட்காந்துட்டாரு. இங்கே யாரும் இல்லை, வீடு இந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டு நம்ம இருப்போம்ட்டு. இப்போ ஒரு 5 வருஷம் அங்கே இருக்கார், பிள்ளைங்களாம் பத்துட்டாரு. இப்போ அவர் சொல்கிறார், நான் இங்கே இந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி நான் இங்கே தான் இருக்கேன், இத்தனை வருஷமாக இருக்கேன்ட்டு. இப்போ நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோம்? ஓகே பையா, தப்பால யூ டோன்ட் வந்துருவோமா? இல்லை சொல்லுமா, இல்லை இது ஏன்னாலும் எங்கள் அப்பா கொடுத்தது, நீ எப்படிங்கிறக்கலாம், நீ வெளியாகும்னு சொல்லுவோமா? இந்த கேள்விக்கு நம்மளே இந்த கேள்வி கேட்டுட்டு பதில் சொல்லிக்கலாம் பாருங்கள். அப்போது இதுதான் இந்த ரியாலிட்டி. இப்போது இந்த கதை பிரகாரம் பார்த்தா, லாஜிக் பிரகாரம் பார்த்தா, இப்போ நம்ம வந்து நம்ம சொந்த நிலத்தோ, நம்ம அப்பா அம்மா கொடுத்த நிலம், அந்த நிலத்தில் இருக்க இலீகலாக வந்து இருக்கிற அந்த பங்களாதேஷ்காரனை வெளியாக்க சொல்கிறதுக்கு நம்ம லாயரை பார்த்து செலவு பண்ணோம். எத்தனை ஆயிரம்னு நம்மளுக்கு தெரியல. அப்போ அது நம்ம ஏற்றுக்க முடியுமா? நம்ம ஏற்றுக்குவோமா? நம்ம வந்து வசதி உள்ளவனா வேறு கதை. இப்போ ஒரு சாதாரண நார்மல் ஒர்க்கர்ஸ் தான் நம்ம. இப்போ நம்ம வந்து சில ஆயிரம் வெளியாக்கணும். இவனை இதை கேஸை கோர்ட்டு கொண்டு போய் இது ஏன் நிலம் தான் இத்தனைக்கும் கிராண்டில் இருக்குது. அவனுக்கு ஒரு டாக்குமெண்ட் இல்லை. அவன் வந்து சும்மா அங்கே தங்கிட்டு 4-5 வருஷம் ஓட்டிக்கிட்டு இருக்கான். அது நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? அது எப்படி நம்ம பார்க்குறோம் அதை? இதுதான் அதை சொல்ல வந்துச்சு. இப்போ கைதி வந்து வசதியாக உள்ளவர். அவருக்கு வந்து ஒரு 1000 வெளியாக்குறது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாதுன்னு வச்சுக்குவோமே. ஆனால் சாதாரண மக்கள் அதே தான், அந்த மலாய்க்கார தரப்புலையும் அவங்களும் அதே மாதிரி தான், சாதாரண உள்ளவங்களும். ஆனால் அது அவங்க பரம்பரை நிலம். இந்த நிலவரம் அங்கே ஆயிடுச்சுன்னா இப்போ அவங்க காசு வெளியாக்கணும். அப்போ அது சரியா? அது சரியா? ஸோ இந்த கேள்வி தான் அவங்க தரப்பில் இங்கே வச்சுக்கிட்டு இருக்காங்க. நானும் சில காணொலி பார்த்தேன். அவங்க தரப்பில் உள்ள லாயர்ஸ்லாம் பேசும்போது இது ஒரு பெரிய கேள்வி வைக்கிறாங்க. அந்த காசை வந்து இப்போ யார் அப்சார்ப் பண்ணுறது? இது வந்து நியாயமாக பார்த்தா அவங்க பிரச்சனையே கிடையாது. கிராண்ட் வந்து கிளியராக சொல்லுது, இது அவங்க நிலம். அப்போ அந்த நிலத்தை வந்து இப்போ அவங்க போய் ப்ரூவ் பண்ணணும். இது ஏன் நிலம் வந்துட்டு அதுக்கு நான் செலவு பண்ணணும். அதாவது அவங்க லாயருக்கு பார்த்து லாயருக்கு ஃபீஸை கட்டி அந்த கேஸ் எவ்வளோ நாளைக்கு ஓடுதோ அவ்வளோ நாளைக்கு அவங்க அதை செலவு பண்ணணும். ஸோ இதுதான் அந்த கேள்விங்க. ஓகே, இதெல்லாம் ஏன் நடந்துச்சு? இதுதான் இங்கே உள்ள அந்த பெரிய கேள்வி, இந்த $1 மில்லியன் கொஷன். ஓகே, இது ஏன் நடந்துச்சு? இதுக்கு பின்னால் என்ன காரணம்? இவ்வளோ கோயில் கட்டினதுக்கு என்ன காரணம்? நிச்சயம் ஒரு பதில் இருக்கும்ல. இந்த பதிலை நான் வந்து நிச்சயம் சொல்கிறேங்க. ஏன்னா இதுதான் நான் இந்த ரொம்ப போட்டு யோசித்து தேடி கண்டுபிடிச்ச பதில். ஓகே, இந்த பதில் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். ஏன்னா நம்ம எதிர்பார்த்துருப்போம், இதுதான் காரணமா? இதுக்கு பின்னால் இருக்கிற இவ்வளோ பெரிய ஒரு கதை இருக்குது. இதை வந்து நான் அடுத்த காணொலியில் நான் நிச்சயமாக சொல்லுவேன். நிச்சயம். ஆனால் இது ஒரு காணொலியில் என்னால் சொல்ல முடியுமா இல்லையா எனக்கு தெரியலங்க. ஏன்னா அந்த காரணம் வந்து கொஞ்சம் பெரிய காரணம். கொஞ்சம் விலைக்கு சொல்லணும். இதை நம்ம மக்களுக்கு புரிய வைக்கணும். எதனால இந்த நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம்? நம்ம ஏன் போய் திருப்பி இந்த கோயில் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம்? இந்த ரூட் காஸ் எங்கே ஆரம்பிக்குது? எதனால இது இவ்வளோ தூரத்துக்கு எஸ்கலேட் பண்ணி இந்த லெவலுக்கு வந்திருக்குன்ட்டு. ஓகே, இதை சொல்லி இந்த காணொலியை ஒரு முடிவு கொண்டாருங்க. நன்றி, வணக்கம்.